சீர்காழி அருகே திருவெண்காட்டில் கஞ்சா போதையாசாமி ஒருவன் நள்ளிரவில் வீடுகளின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கும் காட்சிகளும் வீட்டுக்குள்ளிருக்கும் பெண்கள் குழந்தைகள் அலறி துடிக்கும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. சிவராஜ் என்ற அந்த நபர் வீட்டு வாசலில் கட்டில் போட்டு தூங்கிக் கொண்டிருந்த ஒருவரை தாக்கி எழுப்பி கஞ்சா எங்கே கிடைக்கும் என கேட்டுள்ளார். தனக்கு தெரியாது என அவர் கூறவே கீழே கிடந்த கற்களை எடுத்து வீட்டின் ஜன்னல் கண்ணாடி, மின்விசிறி, பிளாஸ்டிக் இருக்கைகளை அடித்து நொறுக்கியுள்ளார். சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் எழுந்து வந்தபோது அவர்களின் வீட்டையும் சிவராஜ் அடித்து நொறுக்கியுள்ளார். தகவல் அறிந்து போலீசார் அங்கு சென்றபோது போலீசாரையும் அவன் கற்களால் தாக்கியதில் விஜயகுமார் என்ற காவலருக்கு மண்டை உடைந்ததாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் உதவியுடன் சிவராஜை மடக்கி பிடித்த போலீசார் அவனை கைது செய்து விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். போட்டியெல்லாம் தீண்டு இருந்தேன். தூங்கும் போது எனக்கு எப்போதும் நான் மாத்திரை போடுவேன். எனக்கு பால்டு மாத்திரை போட்டோன்னு எனக்கு போதை என்னோட இது என்னால் தெரியாது. ஆனால் தீண்டு இருக்கும்போது என் விட்டு நாய் குலைச்ச உடனே என்ன பண்ணால் எழுந்தி தம் கட்டி நான் எழுந்தினேன். எழுந்தினோடனே ஒரு கல் வந்தது. கல் வந்தோடனே என்ன பண்ண வீட்டு சாவி பூட்டி இருந்துச்சு. வீட்டை திறந்துட்டு உள்ளார போயிட்டான். உள்ளார போயிட்டு எங்கடா கஞ்சா விற்கிது, எங்கே கஞ்சா விற்கிது என்கிட்ட சொல்லுடா ஆன்னு சொன்னாப்புல. நான் இப்போ தான் 4 நாள் 20 நாள் தான் குடி வந்தேங்க இந்த வீட்டுக்கு. நான் சொல்லி முடிச்சோன்னா அதுக்குள்ளே கல் எடுத்து எல்லா கண்ணாடியும் உடச்சிட்டு சைட்டாக அப்படி போயிட்டாப்புல. 3வது 4வது வீட்டில் போகிறேன். அந்த போட்டி எல்லாம் உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு அங்கே அதுக்குள்ளே போலீஸ் வந்துடுச்சு. போலீஸ் வந்தோடனே போலீஸை பிடிச்சி அடித்து மூஞ்சி மரம்லாம் உடச்சிட்டாப்புல. உடச்சி அவங்க ரத்தம் வந்தால் அவங்க தான் அங்கே கட்டிப்பட்டாப்புல. கட்டி போட்டு அவங்க ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் வச்சுருக்காங்க. அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு கணிப்பு தெரியல. அவங்க ஒரு கணிப்பு எந்த கணிப்பும் எனக்கு நான் குடி இப்போ நான் 1 மாதம் தான் ஆகுது. இப்போ இங்கே எம்எல்ஏ விட்டுங்க